கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இறைவார்த்தை உபாகமம் 1:38. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். Deuteronomy 1:38. Joshua the son of Nun, who stands before you, he shall go in there, encourage him, for he shall cause Israel to inherit it என்று வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலரில் 20 வயதுக்கு மேற்பட்டோரில் காலேப், யோசுவா தவிர மற்றவர்கள் எவரும் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், தேவனை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றின காலேப், மோசேக்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் கர்த்தருக்கு முன்பாகவும் நின்ற யோசுவா, இவர்கள் இருவரை தவிர கானானுக்குள் மற்றவர்கள் பிரவேசிக்கக்கூடிய கிருபையை இழந்து போனார்கள். இவர்கள் இருவருக்கு மாத்திரம் தேவனுடைய கிருபை கிடைக்கப்பெற்றது என்கிறதை ஆண்டவர் தேவன் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். பரம கானான் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற பண்புகள், குணாதிசயம், உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் கடந்து செல்வார்கள் என்கிறதை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.